ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ரீடிங் தெரப்பி சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்லி எமோஷன்ஸ் கேட்டகரி கீழே வேஸ் டு ஷோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் இங்கிலீஷ். அதாவது நம்ம அன்பையும் பாசத்தையும் எந்த மாதிரி விதத்தில் இங்கிலீஷில் வெளிப்படுத்தலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நான் சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீ. ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீ. நீங்கள் எனக்காக செய்யும் அனைத்திற்கும் நன்றி. அதாவது இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம்னா, நமக்கு ஒரு சிலர் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு தேங்க்யூன்னு சொல்லாமல் ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீன்னு சொல்லும்போது அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு இன்னுமே மன நிறைவாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு நன்றியை தெரியப்படுத்தினா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தட் மீன்ஸ் அ லாட். தட் மீன்ஸ் அ லாட். நீங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கலான்னா, சப்போஸ் உங்களுக்கே இந்த மாதிரி ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீ அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸாக சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தட் மீன்ஸ் அ லாட், அது எனக்கு ரொம்ப முக்கியமானது, உன்னோட அப்ரிசியேஷன், உன்னோட இந்த தேங்க்ஸ் இந்த மாதிரி விதத்தில் சொல்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமானது, அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு நீ இப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வகையில் இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு நம்ம சொல்லி அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தலாம். ஐ கேர் அபவுட் யூ. ஐ கேர் அபவுட் யூ. நான் உன் மீது அக்கறை கொள்கிறேன். அதாவது ஒருத்தவங்க மேல நீங்க அக்கறையா இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்றீங்க, அவங்களுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதுன்ட்டு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லா நீங்க பண்றீங்கன்னா அதை நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமா வெளிப்படுத்தலாம். ஐ கேர் அபவுட் யூ. ஐ கேர் அபவுட் யூ, அதனால நான் உனக்கு இதெல்லாம் பண்றேன், பார்த்து பார்த்து பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ மிஸ்ட் யூ. ஐ மிஸ்ட் யூ. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஸ் யூன்றதுக்கு தமிழ்ல டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லை. இது என்ன மாதிரியான ஒரு உணர்வை வெளிப்படுத்துதுன்னா, நான் உன்னை இழந்ததை உணர்கிறேன். அதாவது இங்க இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ மிஸ்ட் யூன்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ மிஸ் யூன்னு இல்லை, ஐ மிஸ்ட் யூ. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் சம்ஒன் மீட் தேர் ஃப்ரெண்ட், ஃபேமிலி, யாரையாவது ஒருத்தவங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது ஐ மிஸ்ட் யூ, உண்மையிலேயே மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ மிஸ்ட் யூன்னு சொல்லலாம். யூ மீன் சோ மச் டு மீ. யூ மீன் சோ மச் டு மீ. நீ எனக்கு ரொம்பவே முக்கியம். நீ எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூ மீன் சோ மச் டு மீ அப்படின்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்ற இந்த சென்டென்ஸும் யூ மீன் சோ மச் டு மீயும் சிமிலரா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மீன் அப்படின்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு நீங்க ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ எந்த அளவுக்கு முக்கியமா உங்களோட லைஃப்ல இருக்காங்கன்றது வெளிப்படுத்துறதுக்காக இந்த மீன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னா அந்த விஷயம் அவங்க சொன்னதோ இல்லை அவங்க செஞ்சதோ அந்த ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுது. யூ மீன் சோ மச் டு மீ அப்படின்னா நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக இங்க யூ மீன் சோ மச் டு மீன்னு சொல்றோம். ஐம் கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ இன் மை லைஃப். ஐம் கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ இன் மை லைஃப். நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதற்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக அல்லது நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். இங்க கிரேட்ஃபுல் அப்படின்றது நம்மளோட நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துது. ஐம் கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ இன் மை லைஃப். டு ஹாவ் யூ இன் மை லைஃப் அப்படின்னா நீங்க என் லைஃப்ல இருக்கிறதுக்கு ஐம் கிரேட்ஃபுல், நான் நன்றியுள்ளவளா இருக்கேன். ஐம் கிரேட்ஃபுல் டு ஹாவ் யூ இன் மை லைஃப். இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா கூட நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை வெளிப்படுத்தலாம். ஐம் ஹியர் ஃபார் யூ. ஐம் ஹியர் ஃபார் யூ. நான் உனக்காக இருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு இடத்துல ஹெல்ப்லெஸ்ஸா உதவியே இல்லாம ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லணும்.
அவங்களுக்கு ஆதரவா ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா, ஐ அம் ஹியர் ஃபார் யூ அப்படின்றது மூலமா நீங்க உங்களோட ஆதரவ வெளிப்படுத்தலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. உன்னுடன் நேரத்தை செலவிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூன்றது பாத்தீங்கன்னா, ஆம், ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஜென்ரலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்றதுக்கு இது பாஸ்ட் டென்ஸோ இல்ல ஃபியூச்சர் டென்ஸோ இல்ல. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இங்க சொல்றீங்க. உன் உன்னோட நான் வந்து நேரத்த செலவிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது, அது உங்களோட ஒரு விருப்பம். அது உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால இங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இந்த டென்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சொல்றேன். ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ஒரு கான்வர்சேஷனல் ஒரு சினாரியோ மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இந்த சென்டென்சஸ் வந்து அவங்களோட ரியல் டைம்ல யூஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி ஒரு சின்ன கான்வர்சேஷனல் சீன் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். அது மூலமா நம்ம இங்க குடுத்துருக்கிற இந்த சென்டென்சஸ்லாம் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, இவங்க அப்பா, இந்த கேரக்டர் வந்து அவங்களோட மகள், டாட்டர். அண்ட் இவங்க வந்து இந்த மகளோட துணை அண்ட் இந்த மகளோட தோழி. மாம், டாட், டாட்டர், டாட்டர்ஸ் பார்ட்னர் அண்ட் டாட்டர்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் ஆகுது இந்த கான்வர்சேஷன்ல அப்படின்றத இப்போ பார்க்க போறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சீன்ல டாட்டர் வந்து மாம் கிட்ட சொல்றாங்க, மாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் மீ. மாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஐ ரியலி அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் மீ. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐ அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் மீ அப்படின்றது மகள் வந்து அம்மா கிட்ட அவங்க அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட், ஹெல்ப், அவங்க வந்து குடுக்குற அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து மகள் வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோட இந்த சென்டென்ஸை இந்த எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறாங்க. ஐ அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் மீ. நீங்கள் எனக்காக செய்யும் அனைத்திற்கும் நன்றி. இப்ப அடுத்த சீன்ல அதுக்கு மாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ஓ மாயா தட் மீன்ஸ் அ லாட், ஐ லவ் யூ சோ மச். ஓ மாயா தட் மீன்ஸ் அ லாட், ஐ லவ் யூ சோ மச். இப்போ வந்து ஐ லவ் யூ ஸோ மச்ன்றது நமக்கு நார்மலாகவே இந்த சென்டென்ஸ் தெரியும். ஸோ இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். பட் தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்போது, அதாவது ப்ரீவியஸ் சீனில் ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீன் மகள் சொன்னதுக்கு அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அ லாட், தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து, ஹியர் ஸ்வீட்டி ஐ மேட் யுவர் ஃபேவரட் டீ, ஐ கேர் அபவுட் யூ. ஐ மேட் யுவர் ஃபேவரட் டீ, ஐ கேர் அபவுட் யூ. இப்போ டேட் வந்து அவங்களோட மகளோட ஃபேவரட் டீயை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அது கூட சேர்த்து ஐ கேர் அபவுட் யூ அப்படின்ற எக்ஸ்பிரஷன் மூலமா அவரோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஸோ தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்றது அது எனக்கு மிகவும் முக்கியமானது. நீ சொன்ன அந்த நன்றி, ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார் மீ அப்படின்னு நீ சொன்னதே எனக்கு வந்து ரொம்பவே பெரிய விஷயம், ரொம்பவே முக்கியமானது. தட் மீன்ஸ் அ லாட். ஐ கேர் அபவுட் யூ, நான் மீது அக்கறை கொள்கிறேன். டேட் வந்து ஐ கேர் அபவுட் யூ மகளை பற்றி சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இப்போ மாயாவோட ஃப்ரெண்ட் வந்து வராங்க, சாரா. இப்போ சாரா வந்து மாயாவை பார்த்ததுமே, ஹே மாயா ஐ மிஸ்ட் யூ, யூ ஆர் சச் அ குட் ஃப்ரெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஐ மிஸ்ட் யூ அப்படின்ற ஒரு சென்டென்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமா அவங்க ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்ததை வந்து வெளிப்படுத்துது அந்த ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மீட் பண்றாங்க. அந்த அந்த இடைவெளியில அவங்க எந்த அளவுக்கு வந்து மாயாவை வந்து மிஸ் பண்ணாங்க,
அப்படின்றத சொல்றதுக்காக ஐ மிஸ்ட் யூ அப்படின்னு சொல்றாங்க. ஐ மிஸ்ட் யூ டூ சாரா, லெட்ஸ் ஹேங் அவுட் மோர் ஆஃபன். நானும் உன்னை மிஸ் பண்ணேன். ஐ மிஸ்ட் யூ டூ சாரா, லெட்ஸ் ஹேங் அவுட் மோர் ஆஃபன். ஹேங் அவுட்னா அடிக்கடி சந்திச்சுக்கலாம், இனிமே அடிக்கடி அதிகமாக சந்திச்சுக்கலாம். மோர் ஆஃபன் அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் ஹேங் அவுட் மோர் ஆஃபன். ஸோ ஐ மிஸ்ட் யூ அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷன் தான் இவங்களோட அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு சென்டென்ஸாக அமைஞ்சிருக்கு. ஐ மிஸ்ட் யூ, நான் உன்னை இழந்ததை உணர்ந்தேன். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அடுத்த சீன்ல அருண், பார்ட்னர், மாயாவோட பார்ட்னர், அவர் என்ன சொல்றாருன்னா, யூ மீன் so much to me. I'm grateful to have you in my life. You mean so much to me. I'm grateful to have you in my life. நீ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நீ என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். யூ மீன் so much to me. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் அந்த மீன் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த விஷயமோ அந்த நபரோ அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக நம்ம வந்து மீன் அப்படின்ற வேர்டை இந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ எம் கிரேட்ஃபுல்ன்றது நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துது. ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹேவ் யூ இன் மை லைஃப். ஸோ அருண் வந்து மாயாவை பார்த்து யூ மீன் so much to me, ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹேவ் யூ இன் மை லைஃப் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமா அவனோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை வெளிப்படுத்துறான். அடுத்த சீன்ல மாம் வந்து சொல்றாங்க, யூ காய்ஸ் மேக் மீ ஸோ ஹாப்பி. ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் இஸ் த பெஸ்ட். ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் இஸ் த பெஸ்ட். நீங்க வந்து என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறீங்க. ஒன்னா சேர்ந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டேட் வந்து சொல்றாரு, ரிமெம்பர் ஸ்மால் வேர்ட்ஸ் அண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ லவ்ஸ் டு ஹக், a smile or saying I'm here for you goes a long way. அவர் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்றாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஜெஸ்டரா இருந்தாலும் சரி, அது நம்மளோட அன்பை வந்து வெளிப்படுத்துது. ஒரு ஹக், ஒரு ஸ்மைல், அப்புறம் வந்து ஐம் ஹியர் ஃபார் யூ அப்படின்னு ஒரு நார்மலாக சொல்றது கூட ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு டேட் வந்து அட்வைஸ் பண்றாரு இங்க எல்லாருக்குமே. ஸோ ஐம் ஹியர் ஃபார் யூ அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து மோர் ஆஃபன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல சாரா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுல சாரா என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, எக்ஸாக்ட்லி, ஈவன் ஜஸ்ட் செக்கிங் இன் வித் சம் ஒன், ஹவ் ஆர் யூ கேன் ஷோ யூ கேர். ஸோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்றது மூலமா கூட நம்மளோட கேரை, நம்மளோட அக்கறையை வந்து வெளிப்படுத்தலாம். எக்ஸாக்ட்லி, ஈவன் ஜஸ்ட் செக்கிங் இன் வித் சம் ஒன், ஹவ் ஆர் யூ கேன் ஷோ யூ கேர். அதுக்கு அருண் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சே ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. இட்ஸ் சிம்பிள் பட் மீனிங்ஃபுல். அண்ட் இதையும் சொல்ல மறந்துடாதீங்க, ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. இது வந்து ரொம்ப சிம்பிள் இருந்தாலும் மீனிங்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிரஷன். ஐ லவ் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. இது நம்ம வந்து ரியல் டைமில் கூட நிறைய பேர்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம். அதாவது நமக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தலாம். நம்மளோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை இந்த எக்ஸ்பிரஷன் மூலமாக கூட நம்ம வெளிப்படுத்தலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த சென்டென்சஸ்லாம் நீங்கள் இன்னும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம். ஐ அப்ரிஷியேட் எவ்ரிதிங் யூ டூ ஃபார் மீ. தட் மீன்ஸ் அ லாட். ஐ கேர் அபவுட் யூ. ஐ மிஸ்ட் யூ. யூ மீன் so much to me. I'm grateful to have you in my life. I'm here for you. I love spending time with you. ஸோ இந்த கான்வர்சேஷன் வித் ஒரு எக்ஸாம்பிள் சீனோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த சென்டென்சஸ்லாம் உங்களோட ரியல் லைஃப்பில், ரியல் டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வெளிப்படுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you so much for your support.